இனிய வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 11. மாலை மணி 5 இருக்கும். அதிமதுரன் தேன்வழி வீட்டின் மொட்டை மாடியில் நல்ல டவர் கிடைக்கும் இடமாக பார்த்து நாற்காலியில் அமர்ந்து வந்திருந்த மின்னஞ்சல்கள் மற்றும் அறிக்கைகளை மடிக்கணினியில் பார்த்து கொண்டு இருந்தான். அவனை விட்டு சற்று தள்ளி நின்று இருந்த அஸ்வின் நிறுவனத்தின் பொது மேலாளரிடம் அதிமதுரன் கூறியவற்றை கூறிக்கொண்டிருந்தான். கோவிலில் இருந்து விருந்தை முடித்து கொண்டு நேராக இங்குதான் மணமக்கள் இருவரும் வந்துவிட்டிருந்தனர். அழகம்மை அங்கு அவர்களின் வீட்டிற்கு இவர்களை அழைக்கும் முன்பே அதிமதுரன் முந்திக் கொண்டிருந்தான். நேராக சென்னைக்கு கிளம்புகிறோம் என்று கூறிவிட்டிருந்தான். அழகம்மையும் வேறு வழியின்றி, சரி எங்க இருந்தா என்ன, நல்லா இருந்தா போதும், அதுவும் நம்ம வீடுதானே என்று மனதை தேற்றிக் கொண்டு இருந்தார். நிச்சயம் அவர்களின் வீடு அதிமதுரனின் மனதை போட்டு காயப்படுத்தும் என்று அவருக்கே புரிந்துதான் இருந்தது. பெண்ணே, நீ என் முகத்திலேயே முழிக்க கூடாது என்று அவனை எப்படியெல்லாம் பேசி துரத்தி விட்டிருந்தார். இந்த அளவுக்கு அவன் இறங்கி வந்து நடந்து கொண்டதே போதும் என்று இருந்தார். வளர்மதியிடம் அழகம்மை சென்னை கிளம்பும் விஷயத்தை பகிர்ந்து கொள்ள, ஏற்கனவே எல்லாரும் மாப்பிள்ளை மாறினதில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அண்ணி. கூட உங்கள் பக்கமும் யாரும் கல்யாணத்துக்கு வேற வரலை. முறைப்படி முதல் நாள் பொண்ணு வீட்டில் தான் தங்கணும். இந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் அனுப்பி விடுங்களேன், இல்லை இன்னும் சலசலப்பு வரும் என்று கேட்டுக்கொள்ள, சரி ஒரு புறமாவது அனைத்தும் சரியாக நடக்கட்டும் என்று அதிமதுரனிடம் பேசி நேராக தேன்வழியின் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டிருந்தார். கீழே தேன்வழியின் அத்தைகள் குடும்பம் மொத்தமும் தங்களின் சம்மந்தி வீட்டையும் சேர்த்து கொண்டு ஒன்றாக இங்கேயே டேரா போட்டு விட்டிருந்தனர். வளர்மதியோ எப்படியாவது இவர்களை கிளப்பிவிட்டு மகளிடம் பேசிவிட வேண்டும் என்று காத்திருக்க, விதி அதற்கான சந்தர்ப்பத்தையே அவருக்கு தரவில்லை. காஃபி வேண்டும், பால் வேண்டும், குழந்தைக்கு சோறு வைக்கணும் என்று மாறி மாறி அவரை சுழற்றி அடித்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த அழகம்மைதான் தேன்வழிக்கு அலங்காரங்களை கலைக்க உதவி செய்து அவளை கொஞ்சம் படுத்து எழ கூறிவிட்டு வெளிவந்தார். அழகம்மைக்கு பார்த்த 3 தினங்களிலேயே தேன்வழியின் குடும்ப சூழ்நிலை பிடிப்பட்டு இருந்தது. அதிலும் இம்மூன்று குடும்பங்களும் திருமணத்தில் ஒரு துருமை கூட பெயருக்கு என்று தங்களின் பங்காக எடுத்து போட்டு இருக்கவில்லை. பேச்சு மட்டும்தான் இனிக்க அனைத்துமே அழகம்மைதான் பார்த்திருந்தார். இவர்களுக்கு ஆள்பலம் இருந்து விட்டதால் வளர்மதி தப்பித்திருந்தார். இதே இடத்தில் வேறு மாப்பிள்ளை வீடு இருந்திருந்தால் நிச்சயம் பிரச்சனை வெடித்திருக்கும். வளர்மதியே அவர்களின் ஏவல்களுக்கு பணிந்து போகும்போது இங்கு அழகம்மை என்ன செய்ய முடியும்? குழந்தைகள் ஒரு புறம் போடப்பட்டிருந்த கட்டிலில் ஓடியாடி அங்கும் இங்கும் குதித்து கத்தி விளையாடி கொண்டிருக்க, தேன்வழியோ அதே கட்டிலில் மறுபுறம் இடியே விழுந்தாலும் என்னை அசைக்க முடியாது என்று எண்ணும் வகையில் தலை முதல் பாதம் வரை போர்வையால் இழுத்து பொருத்தி கொண்டு நல்ல தூக்கத்தில் இருந்தாள். தங்கோ, விளக்கு வைக்க நேரம் வந்துடுச்சு, எழுந்துரு, சீக்கிரம் குளிச்சுட்டு தயாராகணும் என்று வளர்மதி அவளை எழுப்ப, தூங்க விடுங்கம்மா, கால் வலி தாங்கல என்றவளை சூடான இஞ்சி டீயுடன் வந்து எப்படியோ எழுப்பிய வளர்மதி சில நிமிடங்கள் இதமாக அவளின் கால்களை பிடித்துவிட்டு குளிக்க அனுப்பி விட்டவர் அறையில் இருந்த பிள்ளைகளுக்கு பொது நொறுக்கு தீனி கொடுத்து வெளியே விளையாட அனுப்பிவிட்டு அறையை சுத்தம் செய்து அனைத்தையும் தயாராக்க ஆரம்பித்தார். அத்தைகள் கூட்டம் இரவு உணவு தயாரான பிறகு வருவதாக கூறிவிட்டு சென்றிருந்தனர். மாடிக்கு சென்ற அழகம்மை, கீழே வா ஆதி, எவ்வளோ நேரம் தான் மேலேயே இருக்க போற என்று அழைக்க, அதிமதுரன், கொஞ்சம் முக்கியமான வேலை முடிச்சுட்டு வரேன் என்றான். அழகம்மை, ஏற்கனவே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, சீக்கிரம் வந்து குளிச்சு தயாராகு என்று விட்டு இறங்கி சென்றுவிட, அதற்கு பிறகு அவன் ஏன் கீழே செல்லப் போகிறான்? இல்லாத வேலையெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்திருந்தான். நேரம் சென்று கொண்டே இருக்க அவன் முன்பு அமர்ந்திருந்த அஸ்வின், நமக்கு பல்லு இருக்கு, ஆனால் சாப்பிட பக்கோடா இல்லை. இந்த மனுஷனுக்கு பல்லும் இருக்கு, பக்கோடாவும் இருக்கு, ஆனால் மெல்ல தான் மனசு வரல என்று நினைத்தவன், என்ன கொடுமை சரவணன் இது என்று ஒரு நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட அதில் அதிமதுரன் என்ன என்பது போல நிமிர்ந்து பார்த்தான். அஸ்வின் ஈ என்று சிரித்து வைத்தான். பாவம், அவனுக்கு என்று வரும் வரன் எல்லாம் என்ன மாப்பிள்ளைக்கு அப்பா இல்லையா? அப்ப அவங்க அம்மா கடைசி வரை பையன் கூட தான் இருப்பாங்களா? என்ன கல்யாணம் ஆகாம 2 தங்கச்சிங்களா? அப்ப அவங்களுக்கு கல்யாணம், சீரு, பிரசவம் எல்லாம் கடைசி வரை யார் பார்க்கறது? மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை அதிகம் இருக்கும் போல. இந்த இடம் எங்களுக்கு வேணாம் என்று அவனை கல்யாண சந்தையில் பெண் வீட்டார்கள் கழித்து கட்டிக்கொண்டே வர முரட்டு சிங்கிள் 90s கிட்டாகவே வாழ்ந்து வருகிறான். கீழே இருந்து அழகம்மை அஸ்வினுக்கு அதிமதுரனை கீழே அழைத்து வர கூறி தொடர்ந்து குறுஞ்செய்தி அனுப்ப,
இந்த மனுஷன் இன்னைக்கு பார்த்து தான் ராத்திரியோட ராத்திரியாக கம்பெனியை நம்பர் 1க்கு கொண்டுட்டு வந்தே தருவேன்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு. எதுவும் கேட்டால் நமக்கு வேற 100 வேலையை சொல்லுவார் என்று நொந்தவன், டே அஸ்வினு, இந்த குடும்பத்துக்கு மத்தியில் மத்தளம் மாதிரி அடிபடுறாடா நீ. இதில் புது டிக்கெட் வேற வந்து சேர்ந்துருக்கு என்று உள்ளுக்குள் புலம்பியவன், பாஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துருந்தா இந்த கொசுங்க எல்லாம் சேர்த்து என்னை தூக்கிட்டு போயிடும் போல என்றான். அப்பொழுதில் இருந்து அஸ்வின் அலைபேசியை எடுத்து எடுத்து பார்ப்பதை அதிமதுரன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதற்கு மேல் நேரத்தை இழுக்க முடியாது என்பது புரிய மடிக்கணினியை மூடியவன் தன் இரு கைகளையும் மேலே தூக்கி உடலை முறுக்க, அப்பாடா, ஒரு வழியாக அந்த மனுஷனை கிளப்பியாச்சு என்று மீண்டும் ஒரு பெருமூச்சை விட, என்ன மேன், எனக்கு ஒரே பெருமூச்சா இருக்கு என்றான் அதிமதுரன். ஒண்ணுமில்ல பாஸ் என்றான் மழுப்பலாக. எழுந்து கொண்ட அதிமதுரன், உன்னை யாரு மேன் பக்கோடா சாப்பிட வேணாம்னு சொன்னது என்றான் திடீரென்று. அதில் அஸ்வினின் கண்கள் இரண்டும் தெரித்து விடுவது போல விரிந்து கொள்ள, என்ன பக்கோடா பாஸ், எனக்கு பக்கோடாவே பிடிக்காது என்று உளர வாய்விட்டு சிரித்திருந்தான் அதிமதுரன். அதில் அஸ்வின் மேலும் அதிர்ந்து விழிக்க, என்ன மேன், வயசு பொண்ணுக்கிட்ட திடீர்னு லவ் லெட்டர் நீட்டுனா முழிக்கிற போல முழிக்கிற என்று அதிமதுரன் கேட்க, அஸ்வின் சுற்றி முற்றி பார்த்தான் அதிமதுரனை ஏதேனும் காத்து கருப்பு அடித்து விட்டதோ என்று. அதற்கும் அதிமதுரன், உங்களுக்கு பக்கோடா பிடிக்காதுன்னு சொன்னா அந்த பேய் கூட வந்து சிரிக்கும் அஸ்வின் என்று விட்டு கீழே இறங்க, அஸ்வின், அந்த சவுண்டு சரோஜா கூட WWF விளையாட போகிறத நினச்சி மனுஷனுக்கு சித்தம் கித்தம் கலங்கிடுச்சோ, திடீர்னு சிரிக்கெல்லாம் செய்கிறாரு என்று கீழே இறங்கியவன் ஹோட்டலுக்கு கிளம்புவதாக கூறி அப்படியே கிளம்பிவிட, நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னை மீறி மனம் விட்டு சிரித்திருந்த அதிமதுரன் வீட்டினுள் நுழைந்ததும் கண்டது வளர்மதியிடம் சண்டையிட்டு கொண்டிருந்த தேன்விழியைத்தான். தேன்விழி தலையை குளித்து விட்டு வருவதற்குள் வளர்மதி பம்பரமாக சுழன்று அறையை தயார்படுத்தி விட்டிருக்க பார்த்த தேன்விழிக்கு பக்கென்று இருந்தது. அதிமதுரனிடம் பேசிவிட்டு கீழே வந்த அழகமே அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று விட்டு வருவதாக கூறி வெளியே சென்று இருந்தார். வளர்மதி தேன்விழிக்கு கட்டிவிட புது புடவை ஒன்றை எடுத்துக்கொண்டு வர, ஐயோ, இனி இதையெல்லாம் வேற சமாளிக்கணுமா? கடவுளே, பேசும்போது ஈஸியாக இருந்துச்சு, இப்போ ஒரே சோதனையா இருக்கே என்று நினைத்தவளுக்கு பயங்கர அசௌகரியமாக இருக்க, அப்புறம் கட்டிக்கிறேன் அந்த புடவையா, இப்போ வேணா என்றாள். அது வரைக்கும் நைட்டியோட வேவா தங்கம் இருப்ப, உன் மாமியார் வரதுக்குள்ள கட்டி முடி, தம்பி வேற கீழே வர நேரம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, நீ தயாரானது உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்று அவளை வற்புறுத்தி கட்டிவிட்டவர் காலை அழுகமே அவளுக்கு போட்டிருந்த நகைகளையும் போட்டுவிட்டு சமையல் அறையில் நெருங்க தொடுத்து வைத்திருந்த பெரிய மல்லிகை பூப்பந்தை எடுத்து வர, முதலிரவு அலங்காரத்தில் இருந்த தேன்விழி தன்னையும் அறையையும் மாறி மாறி பார்த்து, கடவுளே, இந்த வேதாந்த் என்ன நினைப்பான் இதெல்லாம் பார்த்தா? ஏற்கனவே அவனை நான் மயக்க பார்க்குறேன்னு சொன்னானே, எப்படி இந்த ரூமுக்குள்ளே ஒன்றா இருக்கிறது என்று தனக்குள் போராடி கொண்டிருந்தவள் வளர்மதியின் கையில் இருந்த பூவை பார்த்து, ஐயோ, இவ்வளோ பூவா? வேணாமா ப்ளீஸ், கொஞ்சமாக வைங்க, இந்த நகையெல்லாம் கூட எதுக்கு என்று கெஞ்ச தொடங்க வளர்மதி, பொம்பளை பொண்ணு எவ்வளோ பூ கொடுத்தாலும் வேணான்னு சொல்லக்கூடாது, திரும்ப தங்கம் என்று அவள் தலையில் வைக்க அதற்கு அவள் ஏதோ கூற, அப்பொழுது அவ்வறைக்குள் திடீரென்று வந்த கனகம், என்ன அதிசயம் வளரு, உன் அவளுக்கு வெக்கையெல்லாம் கூட வருது என்றபடியே புதிதாக மாட்டியிருந்த ஏசியையும் மெல்லிய அலங்காரங்களுடன் இருந்த புதிய கட்டிலையும் கண்களால் அளந்தபடியே சென்று அக்கட்டிலில் அமர்ந்து கொள்ள வளர்மதி, சின்ன பொண்ணு தானே அண்ணி, எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க என்றார். மனதினுள், இப்போ எதுக்கு உடனே வந்துட்டாங்க என்று நினைத்தபடி, கனகம், அதுவும் சரிதான், எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, அதுலேயும் உன் பொண்ணு செம வேகம், சட்டையை கழட்டி போடுற மாதிரி 2 நாளில் மாப்பிளைய மாற்றிக்கிட்டாளே என்று மெல்ல வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல ஏற்ற தேன்விழிக்கு சுல்லென்று ஏறியது. வாங்கின சட்டையில் எச்சம் பட்டிருந்தாலோ இல்லை கிழிசலாக இருந்தாலோ அதை உடனடியாக கழட்டிட்டு புதுசாக மாற்றி தானே ஆகணும் அத்தை, அதில் என்ன தப்பு என்றாள் படக்கென்று. அதில் அவளை பார்த்து புன்னகைத்த கனகம், நீ சொல்றது சரிதான் தேனு, ஆனா நீ மாட்டினது புது சட்டையிலேயே, ஏற்கனவே ஒருத்தி போட்டு வேணான்னு கலட்டி வீசிய சட்டை தானே, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சட்டையே பரவாயில்ல என்றார் நக்கலாக. அதில் தேன்விழியின் இதயம் ஏகத்திற்கும் லப்டப் லப்டப் என்று அதிர ஆரம்பித்தது. வளர்மதிக்கும் மயக்கம் வராத குறைதான். அவளிடம் இந்த விஷயத்தை பொறுமையாக எடுத்து கூறி சமாதானம் செய்ய வேண்டும் என்றுதானே அனைவரையும் கிளப்பியிருந்தார். ஆனால் அதை கெடுக்கவென்றே அழகமியின் கார் சென்றதை தன் வீட்டு வாசலில் இருந்து பார்த்திருந்த கனகம் விடுவிடுவென்று தயாராகி இங்கு ஓடி வந்து விட்டிருந்தார். என்ன சொல்றீங்க அத்தை என்று தேன்விழி, அம்மா, இவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் என்று கத்தினாள். வளர்மதி, சொல்றேன் தங்கம், கொஞ்சம் பொறுமையா பேசு என்று கூற, சீக்கிரம் சொல்லுங்கம்மா, எனக்கு மண்டியை வெடிச்சிடும் போல என்று மீண்டும் கத்த, கனகம், அச்சுச்சோ, சீக்கிரம் சொல்லு வளரு,
உன் புருஷனுக்கு ஏற்கனவே ஊரை கொட்டி ஜாம் ஜாம்னு கல்யாணம் செஞ்சு வச்சு பின்னாடி வருஷம் கழிஞ்சு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லு வளரே, உன் மாவ மண்டை வெடிச்சிடாம என்ற மறுநொடியே தேன்விழி வெடிக்க ஆரம்பித்து விட்டாள். பக்கத்து தெருவில் உள்ள கோவிலுக்கு சென்று இருந்த அழகம்மையும் வந்துவிட வளர்மதிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தங்கம், கொஞ்சம் பொறுமம்மா, அம்மா உன் நல்லதுக்கு தான் என்று எடுத்து கூற வர, எது என் நல்லதுக்கு? 2ஆம் தரமா என்ன கொடுத்ததா? அப்படி என்ன நான் குறைஞ்சு போயிட்டேன்? இல்ல உங்களுக்கு பாரமா தான் இருந்துட்டேனா? செலவுக்கு கூட உங்ககிட்ட நான் ₹1 கேட்கறது இல்லையே என்றாள் கோபமாக. அதில் வளர்மதி சுத்தமாக அடிபட்டு போனார். அழகம்மைக்கோ தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. மகன் வாழ்க்கை இவளுடன் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்றுதானே அனைத்தையும் செய்தார். அவரின் பார்வை வளர்மதியை கேள்வி கேட்க இருதலை கொள்ளி எறும்பாகி விட்டார். கனகத்திற்கோ ஒரே குதூகலமாக இருந்தது. என்ன நடிப்பு இந்த வளரு, அதுவும் ஏன் கிட்டியே விட்டுடுவேனா என்று. வளர்மதிக்கோ கனகம் முன்பு எந்த உண்மையும் பேச முடியாத நிலை. அழகம்மைதான் விஷயம் வெளியே போகக்கூடாது என்று இருந்தாரே. தங்கம், கொஞ்சம் அமைதியாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அம்மா எல்லாம் சொல்றேன், நீ வா என் கூட என்று அவளை அவர் தோட்டத்தின் பக்கம் இழுத்து கொண்டு செல்ல பார்க்க சரியாக அதிமதுரன் அச்சமயம் பார்த்துதான் வீட்டினுள் அடியெடுத்து வைத்திருந்தான். தேன்விழிக்கு சுற்றி யார் என்ன என்பது எதுவுமே உரைக்கவில்லை. வளர்மதியின் கையை உதறிவிட்டவள் தன் கழுத்தில் அன்று காலை அழகம்மை போட்டு விட்டிருந்த வைர மாலையை தூக்கி காட்டி, இதுக்கு தான் என்னை வித்துட்டீங்களாமா? பணக்கார சம்பந்தம் வேணும் வேணும்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கள என்றாள் வெடுக்கென்று. அதில், தங்கம் என்ன பேசுற நீ, வாய மூடு என்று வாழ்க்கையில் முதல் முறை தன் குரலை உயர்த்திய வளர்மதி வந்த கோபத்திற்கு பட் பட் என்று தேன்விழியின் முதுகில் 4 அடியை போட அழகம்மை ஓடி வந்து, நீங்க தப்பு செஞ்சுட்டு அவளை எதுக்கு அடிக்கிறீங்க? எத்தனை தடவை சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன் என்று தடுக்க தேன்விழி, அம்மா அப்ப உண்மையாவே இது 2வது கல்யாணம் தானாமா? பொய் தானே என்றாள். இல்லை என்று சொல்லிவிட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்புடன். அவளால் சற்றும் தன்னை 2ஆம் தாரமாக கொடுத்து உள்ளனர் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எந்த பெண்தான் எளிதில் இதை ஏற்றுக்கொள்வாள்? ஏற்கனவே அவளின் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் பூஜ்யமான நிலையில் இது அனைத்தையும் தூக்கி சாப்பிட்டு விட்டிருந்தது. வளர்மதி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல தங்கம் என்று மீண்டும் மீண்டும் எடுத்து கூற வர தேன்விழி, இதை மட்டும் சொல்லுங்க என்று தன் மார்பில் புரண்ட தாலியை எடுத்து, இத வேதாந்த் எனக்கு முதல்ல கட்டல அப்படித்தானே என்று கேட்க அவளின் அந்த வார்த்தைகள் அதிமதுரனின் இதயத்தை துளைத்து சென்றிருந்தது. அவனை பார்த்துவிட்ட அழகம்மையின் கண்களில் இருந்து நீர் கடகடவென்று இறங்க ஆரம்பித்தது. மகனின் வாழ்க்கையை மீண்டும் கேள்விக்குறி ஆக்கிவிட்ட குற்ற உணர்வில் வளர்மதி மீண்டும் தன்னுடன் தேன்விழியை வருமாறு கெஞ்ச, அவளோ, போதும், இதுக்கு மேலே எதுவும் எனக்கு சொல்ல வேணாம், தயவு செஞ்சு எதுவும் தப்பி தவறி கூட சொல்லிடாதீங்க, எனக்கு எதுவுமே தெரிய வேணாம், கேட்கிற அளவுக்கு பெருந்தன்மையான குணம் எனக்கு இல்லவே இல்லை என்றவள் வளர்மதி ஏதோ கூற வர, இது உங்க காளியம்மா மேல சத்தியம், இதுக்கு பிறகு ஒரு வார்த்தை அதை பத்தி பேசினாலும் நான் இப்படியே வீட்டை விட்டு போயிடுவேன் என்று விட மகனின் வாழ்க்கைக்கு மீண்டும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அழகம்மைக்கு புரிந்துவிட்டது. அதிமதுரன் அருகே சென்றவர், மன்னிச்சிடு கண்ணா என்றார் மொத்தமாக நொறுங்கி போய். அதில் அதிமதுரனின் இதழோரம் ஒரு புன்னகை. அது நிச்சயம் மகிழ்ச்சியினால் இல்லை. மீண்டும் ஒரு முறை அவனுக்கு போடப்பட்ட வேடம் போட்ட வேகத்திலேயே களையப்பட்டு இருந்தது. எதையும் எதிர்பாராமல் நடந்த திருமணமே அத்தனை பெரிய வலியை மணமக்கள் இருவருக்குமே கொடுத்து விட்டிருந்தது. சும்மாவா கூறினார்கள்? தப்பி தவறி கூட திருமண விஷயத்தில் விளையாட்டு கூடாது என்று. நான் பார்த்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்றான் சோர்ந்து போயிருந்த அழகம்மையிடம். அவன் குரல் கேட்டு அவனை திரும்பி பார்த்த தேன்விழி மறுவினாடியே அறைக்குள் விடுவிடுவென்று சென்று விட்டாள். அங்கு நின்று இருந்த கனகமோ, உன் பொண்ணுக்கு ரொம்ப வாய் வளரே, நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் கிட்ட வந்து நின்ன நிலையில எவ்வளவு பெருந்தன்மையா உன் பொண்ணுக்கு தம்பி வாழ்க்கை தந்திருக்காப்ல, ஆனா எப்படி நன்றியே இல்லாம பேசுறா பாரு என்று போட்டு கொடுக்க பதறிய வளர்மதி அதிமதுரனிடம், ஐயோ சாமி, தப்பா நினைச்சுக்காதீங்க, தங்கம் உங்களை எதுவும் பேசல, ஏன் மேலதான் கோபமா இருக்கு, நான் சொன்னா புரிஞ்சுக்கும், நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் பேசி கூட்டிட்டு வரேன் என்று கூற, நான் பேசிக்கிறேன் ஆண்டி என்ற அதிமதுரன் அறைக்குள் நுழைந்து கதவை தாழ் போட்டு அடைக்க அங்கு தன் மீதிருந்த நகைகள் பூக்கள் அனைத்தையும் வேக வேகமாக கழற்றி வைத்து கொண்டிருந்தாள் தேன்வழி. அவனை திரும்பி பார்த்தவள், கடைசியில் உன்னை செகண்ட் ஹேண்ட் சொன்னதுக்கு தண்டனையா என்ன செகண்ட் ஹேண்ட் ஆக்கிட்டல என்றாள் கோபமாக. அதில் அதிமதுரனின் தன்மானம் அடிபட அவளை நெருங்கியவன், ஆமா அப்படியே வச்சுக்கோ, இப்ப என்ன பண்ண போறதுக்கு என்றான் கொஞ்சமும் தன் குரலை உயர்த்தாது. அதில் வெகுண்டெழுந்த தேன்வழி, என்ன பண்ண போறேன் நான் கேட்குறேன், எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவேன், பொறுக்கின்னு சொன்னா மட்டும் கோபம் வரும், திமிர் பிடிச்ச ராஸ்கல் என்று திட்டிக் கொண்டே செல்ல, உன்னை விட கம்மிதான் என்றான் அதிமதுரன். என்னது கம்மி என்று அதற்கும் தேன்வழி சண்டைக்கு வர, கொழுப்பு தான்
என்ற அதிமதுரன் மீது பயங்கர கோபமாகிவிட்டது தேன்வழிக்கு. அதைவிட கோபம் வளர்மதி மீது. இந்த கல்யாணத்திற்கு எப்படியெல்லாம் பேசி தன்னை சம்மதிக்க வைத்தார், தன்னுடைய பாசத்தை உபயோகித்து நம்பிக்கையை உடைத்து விட்டாரே என்று நினைத்தவளுக்கு கனகம் கூறிய இன்னொருத்தி போட்ட சட்டை கண்முன் வர நீண்ட காலத்திற்கு பிறகு அதிமிஞ்சிய கோபத்தில் அழுகை வருவது போல் இருந்தது. அப்படியே அங்கிருந்த மெத்தையில் குப்புறப்படுத்து விட்டாள். பேசிக் கொண்டிருந்த தேன்விழியின் திடீரென்ற இச்செயலில் அதிமதுரன் ஒன்றும் புரியாது அப்படியே நிற்க தேன்விழி கொஞ்சமும் அசைந்த பாடில்லை. என்னடா அது, நல்லதானே பேசிட்டு இருந்தா என்று நீண்ட நேரம் கால் மாற்றி மாற்றி நின்று பார்த்த அதிமதுரன், கோபமாக தான் பொண்ணுங்க படுத்து தூங்கிடுவாங்களா என்று நினைத்து படுக்கையின் அருகே செல்ல படுக்கையின் மீதிருந்த பூக்கள் அப்பொழுதுதான் அவன் கண்ணில் பட்டது. ரொம்ப அவசியம் என்று நினைத்தவன், தேன்வழி தேன்வழி என்று கூப்பிட அவள் அப்பொழுதும் அசையவில்லை. ஆனால் படுக்கையின் விரிப்புகள் இறுக பற்றி அவளின் கைகள் அவள் விழித்து இருப்பதை கூறிவிட, சரியான ஆட்டமண்ட் என்று முணுமுணுத்தவன், தேன்வழி எழுந்துரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் கராராக. அதில் பட்டென்று திரும்பியவள், என்ன பேசணும் என்றபடி எழுந்தமர, சரியான சண்டி குதிரை, எப்படி பேசுறா என்று நினைத்தவன், இந்த கல்யாணத்தை எதுக்கு செஞ்சுக்கிட்ட தேன்வழி என்றான் கேள்வியாக. யோசித்த தேன்வழிக்கு அவன் என்ன கேட்கிறான் என்பது புரிய பட்டென்று தலையில் அடித்து கொண்டாள். பின்னே வேண்டாத மாப்பிள்ளை முன்பே திருமணம் முடித்திருந்தால் என்ன, முடிக்காதிருந்தால்தான் என்ன? அதிமதுரன், நான் முன்னாடி உன்கிட்ட தெளிவாக பேசியிருந்தேன். இந்த மேரேஜ்னால உனக்கு எந்த யூஸும் இருக்காது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு. நீயும் ஓகே செய்திருந்த, பட் திடீர்னு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற என்றான் அழுத்தமாக. தேன்வழிக்கு விடை தெரிந்தால்தானே பதில் கூறுவாள். திடீர்னு கேட்டது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட நினைக்க நினைக்க கஷ்டமா இருக்கு, ஏன்னு தெரியல என்று முதல் முறை பொறுமையாக கூறியவள் நிமிர்ந்து அவன் கண்களை பார்க்க அவளின் சஞ்சலங்கள் மொத்தத்தையும் அவளின் தேனூரிய விழிகளுக்கு மத்தியில் கண்டவன், கஷ்டமா இருக்க நேரம் எல்லாம் இது கடமைக்கு நடந்த கல்யாணம், அதுவும் ஒரு பொறுக்கி கூட நினைச்சுக்கோ தேன்வழி, கஷ்டமா இருக்காது என்று இருந்தான் வரவழைக்கப்பட்ட சிறு புன்னகையுடன். அதில் பதறிய தேன்வழி, ஏய் வேதாந்த், ஏன் இப்படி பேசுற என்றவளுக்கு முதல் திருமணம் அவனுக்கு தோல்வியில் முடிவடைந்திருப்பது புரிய, சாரி, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா, திரும்ப இதை பற்றி பேசலை என்று பட்டென்று கூறி மீண்டும் அவனை ஆச்சரியப்படுத்தி இருந்தாள். அதில், ஹர்ட் பண்ணலை, பயமுறுத்திட்ட என்றான். என்ன என்பது போல் அவள் பார்க்க அதிமதுரன், இந்த ஆள் மயக்கி கிட்ட மயங்கி தேன்வழிக்கு பொசசிவ்னஸ் ஓவர்லோட் ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன் என்றான் தெளிவாக. ஏதோ கூறப்போகின்றான் என்று பயபக்தியாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த தேன்வழி இதை கேட்டு தன் நெற்றிக்கண்ணை திறக்காத குறைதான். இப்படி வேற நினைப்பு இருக்கா உன் மனசுல என்று அவள் நொடிக்க, எனக்கு இல்லை, உனக்கும் வராம பார்த்துக்கோ, அது நல்லதுக்கு இல்லை என்று அவன் கூற அவனை பார்த்து முறைத்த தேன்வழி, ரொம்ப ஓவரா சீன் போடுற நீ என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே லேசாக கதவை தட்டிய வளர்மதி, தங்கம், ராத்திரி சாப்பாடு தயாரா இருக்கு, சாமியை கூப்பிட்டுட்டு வா சாப்பிட என்று குரல் கொடுக்க வளர்மதியின் குரல் மாறுபாட்டை உணர்ந்த தேன்விடைக்கு அவர் இவ்வளவு நேரமும் அழுதிருப்பது புரிய பட்டென்று படுக்கையிலிருந்து இறங்கினாள். அதில் சற்று நகர்ந்து அமர்ந்த அதிமதுரன், உனக்கு எப்படி உன் அம்மாவோ அப்படிதான் எனக்கு ஏன் அம்மாவோ, இனி பார்த்து நடந்துக்கோ என்றான் இறுதியாக. என்றவள் ஓடி சென்று கதவை திறக்க இவ்வளவு நேரமும் அடிவயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு நின்று இருந்த வளர்மதி இவளின் கோலம் கண்டு அதிர்ந்து முகத்தை வேறுபுறம் திருப்பியிருந்தார். தேன்வழியோ ஒன்றும் புரியாது அவர் பார்க்கும் பக்கம் திரும்பி பார்க்க அதிமதுரன் வேறு படுக்கையில் அமர்ந்தபடி இவர்களை பார்த்து கொண்டு இருப்பதில் சங்கடப்பட்டு போன வளர்மதி, இலைய போடுறன் தங்கம், சாமி கூட வா என்றவர் மிக மெல்ல, உடுப்பெல்லாம் சரி பண்ணிட்டு வா தங்கம் என்று விட்டு ஓடாத குறையாக நகர்ந்துவிட குனிந்து பார்த்த தேன்வழி அதிர்ந்து போனாள். ஐயோ, இப்படியேவா அவன்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் என்று நினைத்து பதறியவள் பட்டென்று மாறாப்பை ஒரு கையால் சரி செய்தபடி மறு கையால் இடுப்பில் நழுவியிருந்த சேலையை ஒழுங்காக இழுத்து சொருகிவிட்டு திரும்பி பார்க்க அதிமந்திரன் பாவம் சிவனே என்று முன்பு அமர்ந்திருந்தபடியேதான் அமர்ந்திருந்தான். அவனிடம் சாப்பிடுவாங்க என்றவள் உடனே தோட்டப்பக்கம் ஓடிவிட்டாள். என்னாச்சு அவளுக்கு, திடீர்னு வாங்கன்னு எல்லாம் மரியாதையாக கூப்பிடுறா என்று நினைத்த அதிமந்திரனும் எழுந்து வெளியே வந்தான். அங்கு கூடத்தில் வரிசையாக இலைகள் போடப்பட்டு இருக்க பந்திக்கு முந்திக்கணும் பழமொழிக்கு ஏற்ப அங்கு தேன்வழியின் அத்தைகள் குடும்பம் வரிசையாக அமர்ந்திருந்தனர். கனகத்தை பார்த்த தேன்வழிக்கு மீண்டும் கோபம் தலைக்கு ஏறியது. அதைவிட வளர்மதி மீது. எப்பொழுதுமே அவருக்காகவும் சரி அவளுக்காகவும் சரி அவள்தான் போராடுவாள். அனைத்து கெட்ட பெயர்களையும் அவள்தான் வாங்கிக் கொள்வாள்.
இத்தனை நாட்கள் பெரிதாக தெரியாதது இன்று ஏனோ பெரிதாக தெரிந்தது. தன்னை பேசியவர்களுக்கு தன் அன்னை விருந்து உபசரிப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை, வருத்தமாக கூட இருந்தது. என்ன சொன்னாலும் இது மாறப்போவது இல்லை என்பது புரிய அதிமதுரன் கை கால் கழுவிவிட்டு வரவும் அமைதியாக அவனுடன் சேர்ந்து பந்தியில் அமர்ந்தவளின் கண்ணில் அவர்களையே பார்த்தபடி கவலை படிந்த முகத்துடன் நின்றிருந்த அழகம்மை பட, ஆண்டி என் பக்கத்தில் வந்து உட்காருங்க, நாம சேர்ந்து சாப்பிடலாம் என்று புன்னகை முகத்துடன் அழைத்தாள். அதில் மனம் குளிர்ந்த அழகமை, நீ சாப்பிடு கண்ணு, நான் அம்மா கூட உட்காந்து பொறுமையா சாப்பிட்றேன், நீ கூப்பிட்டதே போதும் என்றவர் அவரே அவள் இலையில் பரிமாற தன் இலையில் இருந்த இனிப்பை எடுத்தவள், இதை மட்டுமாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி என்று அவர் வாயில் ஊட்டிவிட அதிர்ந்த அதிமதுரன், இவ என்ன 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்ன ஆஸ்கர் ரேஞ்சுக்கு நடிக்கிறா என்று அவளை பார்க்க, போதும் கண்ணு என்ற அழகம்மை, பாரு உன் புருஷன் உன்னை பார்த்து முறைக்கிறான், அவனுக்கு கொடுக்க வேண்டியதை எனக்கு கொடுத்தா அவனு தான் என்ன செய்வான் என்று விட்டு அடுத்த பதார்த்தத்தை எடுத்து வர சமையல் அறைக்குள் சென்றவர் வளர்மதியிடம் அதியும் தேனுவும் சமாதானம் ஆகிவிட்டனர் போல என்று மெல்ல கூறவும், வளர்மதியும் ஆமா தம்பியே எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் போல என்றவர் பட்டும் படாமல் அவர்கள் இருவரும் அந்யோன்யமாக பழகுவதாக கூற அண்ணாமலையாருக்கு கோடி நன்றிகள் என கூற தொடங்கிவிட்டார் அழகம்மை. பெற்றோர்களின் அதிகபட்ச எதிர்பார்ப்பே பிள்ளைகளின் சந்தோஷம்தானே. கை கழுவி விட்டு அதிமதுரன் அறைக்குள் சென்றுவிட, தங்கம் இங்கு கொஞ்சம் வா என்ற தேன்விழியை அழைத்த வளர்மதி அவள் கையில் ஒரு சொம்பு பாலை கொடுத்து, 2 பேரும் குடிங்க என்றவர். இவள் வேறு காளியம்மா மேல் சத்தியம் போட்டு விட்டதில் வேறு என்ன சொல்வது என்று புரியாது, சாமி ரொம்ப நல்லவர் தங்கம், பார்த்து நடந்துக்கோ என்று கூறினார். அந்த சாமி இன்று இரவு அவருக்கு பேய் ஓட்டப் போவதே அறியாது. அந்த சாமியை விட நான் அதிகம் நல்லவ என்ற தேன்விழி சொம்பை வாங்கி கொண்டு ஹாலருக்கு வர அங்கு அத்தைகள் கூட்டம் இன்னும் உண்டு முடிக்கவில்லை. அத்தனை பேர் முன்பு அறைக்குள் செல்வதற்கே ஒரு மாதிரியாக இருந்தது அவளுக்கு. மூச்சை பிடித்து கொண்டு அறைக்குள் நுழைந்து விட்டாள். உள்ளே அதிமதுரன் தன் பெட்டியில் இருந்து இரவு உடைகளை எடுத்து வெளியே வைத்து கொண்டு இருந்தான். தேன்விழிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. கையில் இருந்த சொம்பை முதல் வேலையாக ஒரு ஓரமாக வைத்து விட்டாள். அப்பொழுது சுற்றி முற்றி அறையை நாலாபுரமும் பார்த்த அதிமதுரன், நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும் என்றான் சாதாரணமாக. இவனுக்கு சங்கடமாவே இருக்காதா என்று நினைத்த தேன்விழி, இப்ப வா என்றாள். எஸ், ஐ எம் ஃபீலிங் அப்சல்யூட்லி ட்ரிப்பிங் வித் ஸ்வெட் என்றான் புழுக்கம் தாங்காது. காலையிலிருந்து ஒரே பட்டு வேட்டி சட்டையில் இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? தோட்டத்தில் தான் பாத்ரூம் இருக்கு, வாங்க கூட்டிட்டு போய் காட்டுறேன் என்றவள் அவனை அழைத்து சென்று குளியல் அறையை காட்டிவிட்டு அறைக்குள் வந்தவள், இதுவும் நல்லதுக்கு தான் என்று கடகடவென்று புடவையிலிருந்து சுடிதாருக்கு மாறிக்கொண்டு ஓடி சென்று கட்டிலில் சுவர் பக்கமாக இழுத்து பொருத்தி கொண்டு படுத்து விட்டாள். அழகம்மை மறுநாள் காலை வருவதாக கூறிவிட்டு சென்று விட்டிருந்தார். அத்தைகள் குடும்பம் தங்களின் வீட்டில் பிள்ளைகள் மற்றும் சம்பந்தி வீடு இருக்கின்றனர், இடமில்லை என்று கூறி இங்கேயே ஹாலில் படுத்துவிட்டனர். உண்மையிலேயே அவர்கள் வீட்டில் சமையல் கட்டு மற்றும் ஒரு அறைதான் இருக்கும். எப்பொழுதுமே இதுதான் பழக்கம் என்பதால் வளர்மதியால் திடீரென்று ஒன்றும் கூற முடியவில்லை. பொறுமையாக குளித்து முடித்து அறைக்குள் வந்த அதிமதுரன் கண்டது இழுத்து பொருத்தி குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த தேன்விழியைத்தான். திரும்பவும் இவளுக்கு என்ன ஆச்சு என்று நினைத்தவன் ஏசி ரிமோட்டை தேடி எடுத்து ஆன் செய்துவிட்டு, தேன்விழி தேன்விழி என்று கூப்பிட்டு பார்த்தான். அவள் அசையவே இல்லை. அந்த அறையில் ஒரு நாற்காலி கூட இல்லை. வேறு வழியின்றி மெத்திலேயே அமர்ந்தவன் அவளின் தோளை தட்டி எழுப்ப என்றவள் இன்னும் நன்றாக போர்வைக்குள் சென்று தூக்கணாம்பக்கம் சென்று விட்டாள். அதில் காண்டான அதிமதுரன், நான் எங்க தூங்குறதுன்னு சொல்லாமலே தூங்கிட்டா, இர்ரெஸ்பான்சிபிள் இடியட் என்று அவளை திட்டியவன் அலைபேசியை எடுத்து அதையும் இதையும் பார்க்க ஆரம்பித்து அடுத்த 5 நிமிடங்களுக்கு உள்ளாகவே 100 கொட்டாவிகளை வெளியேற்றி கண்கள் சொருக அப்படியே சரிந்து படுத்து தூங்கிவிட்டான். எந்த மருந்து மாத்திரைகளும் இன்றி படுக்கையில் படுத்தவுடன் உறக்கத்திற்கு சென்று விடுபவர்கள்தான் பெரும் அதிர்ஷ்டசாலி என்பார்கள். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகுதான் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் அதிமதுரனுக்கு கிடைத்திருந்தது. எவ்வளவு உடற்பயிற்சிகள் செய்துவிட்டு வந்து படுக்கையில் விழுந்தாலும் அவனை துரத்தி கொண்டு வந்துவிடும் அந்நினைவுகளோ இன்று தேன்விழியால் அவனை நெருங்க முடியாது தோற்றுவிட்டிருந்தன. ஆனால் விதி வேறு ஒரு ரூபத்தில் வந்து அவனை தட்டி எழுப்பியது. ஊரே அடங்கிவிட்டிருந்த சமயம் பூச்சி பொட்டுகள் சத்தம் தவிர வேறு எந்த சத்தமும் ஊருக்குள் இல்லை. அப்பொழுது தொப்பீர் என்று ஏதோ உடைந்து விழும் சத்தம் வீடு முழுக்க கேட்க அதைத் தொடர்ந்து அவுச் ஆ என்ற அதிமதுரன் கத்தும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அதில் வளர்மதி பதறி அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்திருந்தார். அவரை தொடர்ந்து மற்றவர்களும் எழுந்து விட்டிருந்தனர். எழ வேண்டியவளோ உருண்டு வந்து வலியில் இருந்தவன் மேல் தொப்பென்று விழுந்து நன்றாக வாகாக அவன் மீது தன் உடலை பார்க் செய்தவள் அதில் ஒதஃப்
என்று கத்திய அதிமதுரன் தேன்விழியை நகர்த்த பார்க்க அவளோ தலையணியை இறுக்கி பிடிக்கும் ஞாபகத்தில் அதிமதுரனின் கன்னத்தை பிடிப்பதற்கு இருக்க பிடித்திருந்தாள். அதில் கையை எழுடி ராட்சசி, யோர் பிஞ்சிங் மே என்று அவன் கத்த வெளியில் இருந்து தங்கம் என்னாச்சுமா என்ற வளர்மதியின் குரலை அடுத்து அவளின் அத்தைகள் வேறு குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். அதில் அதிமதுரன் அப்படியே தேன்விழி அருகில் புரட்டி போட்டுவிட்டு எழுந்து விட்டான். ஏசி அறையில் கட்டாந்தரையில் இருந்த அதீத குளுமை தேன்விழியின் உடலில் சுரீர் என்று ஜில்லுப்பி ஏற்றிவிட தூக்கம் கலையாமலேயே பட்டென்று எழுந்தவள் ஒன்றும் புரியாது ஓடி சென்று கதவை திறந்து விட்டாள். ஏற்கனவே இவர்களின் அறையில் விளக்கையே அணைக்காமல் தானே இருந்தனர். அதில் என்னாச்சு என்னாச்சு என்று எட்டி பார்த்தவர்கள் கண்டது கால் உடைந்து கிடந்த கட்டிலைத்தான். நம் வளர்மதி கொடுத்த காசில் பாதியை விழுங்கிவிட்டு மீதி பணத்திற்கு ஒரு கட்டிலை நம் காமாட்சி வாங்கி வந்து போட்டிருக்க அதன் முக்கால்வாசி உயிரை பகல் முழுவதும் பிள்ளைகள் அதில் குதித்தே எடுத்து விட்டிருந்தனர். மீதி கால்வாசி அதிமதுரனும் தேன்விழியும் சேர்ந்து படுத்ததில் கனம் தாங்காது போய்விட்டிருந்தது. அதிமதுரன் படுத்திருந்த பக்கம் முதலில் கால் உடைந்துவிட அதன் அதிர்வில் அதிமதுரன் முதலில் கீழே விழுந்திருந்தான். சமநிலையற்ற படுக்கையில் படுத்திருந்த தேன்விழியும் அடுத்து உருண்டு வந்து அவன் மீது விழுந்து வைத்திருந்தாள். தேன்விழி, இப்ப எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க என்றாள் கோபமாக. அதில் கனகம், சரிதான், புது கட்டல் உடையும் அளவுக்கு போன உங்களை தொந்தரவு பண்ணது எங்க தப்புதான் என்று நக்கலாக கூற ஏற்கனவே விழுந்து எழுந்ததில் எரிச்சலில் இருந்த அதிமதுரனுக்கு கோபம் சொல்லென்று ஏறியது. தேன்விழிக்கோ திருமணம் என்று ஒன்று அவளுக்கு ஆனதே மறந்துவிட்டிருந்தது. அதில் எங்க போனோம், என்னாச்சு, தூங்க விடுங்கம்மா என்றாள் கண்ணை கசிக்கியபடி. அதில் சத்தமாக சிரித்துவிட்ட கஸ்தூரி, அப்ப என்ன ஆச்சுன்னே உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா புள்ள, இதையெல்லாம் யாரு நம்புவா என்று இரட்டை அர்த்தத்தில் கூறி சிரிக்க, வாட் ரபிஷ் ஆர் யூ டாக்கிங் அபவுட், ஜஸ்ட் ஷட் அப் என்று அடுத்த அதிமதுரன் போட்ட சத்தத்தில் வளர்மதிக்கோ மயக்கம் வராத குறைதான். அவன் கூறியது என்னவென்று புரியவில்லை என்றாலும் திட்டியிருப்பது புரிந்தது. மன்னிச்சிடுங்க சாமி, நீங்க கத்தவும் தான் ஓடி வந்தோம் என்று கூற அவரை பார்த்து முறைத்த அதிமதுரன், ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்கல என்றான். அதற்கு வளர்மதி பதில் பேச வர, நான் பேசி முடிச்ச பிறகு பேசுகாண்டே என்றவன், இவ உங்க பொண்ணு தானே என்று கேட்டான் திடீரென்று. அதில் ஆமா சாமி, காளியம்மா சத்தியமா ஏன் பொண்ணுதான் என்று வளர்மதி பதறியபடி கூற, எனக்கு அப்படி தோணல. இவ உங்க பொண்ணா இருந்திருந்தா இவ்வளவு சீப்பா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா நின்றுட்டு இருந்திருப்பீங்களா, இல்ல உங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை ஏன் முன்னாடி இப்படி பேசதான் விட்டு இருப்பீங்களா என்று கத்த வளர்மதிக்கு சர்வ நாடியும் அடங்கிவிட்டது. கனகம், ஏனுங்க தம்பி, வீட்டுல ஆளுங்க இருக்க நினப்பு கூட இல்லாம காஞ்ச மாடு கொல்லையில புகுந்த மாதிரி எல்லாம் பண்ணி கட்டில உடைச்சு போட்டு இதுல நாங்க வேற உங்களை வந்து விசாரிக்கலன்னு கேக்குறீங்க. நியாயத்துக்கு எங்க வீட்டு பொண்ணத்தான் நாங்க விசாரிக்கணும், என்ன ஆச்சுன்னு என்று நக்கலாக கூறிவிட, ஹவு டே யூ சே திஸ் டு மீ, வாட் த ஹெல் என்று அதிமதுரன் மீண்டும் கத்த பயந்து போன வளர்மதி உடனே, என்ன அணியுது, தம்பி முன்னாடி போயிட்டு இப்படி இங்கிதம் இல்லாம பேசிக்கிட்டு என்று உடனே அவன் கூறியபடி கேட்க அவர் புறம் திரும்பிய அதிமதுரன், உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம், இந்த குப்பைங்கெல்லாம் வீட்டை காலி பண்ணியிருக்கணும், இல்லை நான் கிளம்பிடுவேன், அண்டு திரும்ப அவங்க யாரையும் நான் இங்கே பார்க்கவே கூடாது என்றவன் பட்டென்று கதவை அடைத்துவிட்டு திரும்பி பார்க்க தேன்விழியோ உடைந்த கட்டிலேயே குறுக்காக படுத்து விட்ட தூக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாள். ஷிட், சரியான தூங்கு முஞ்சி என்று நினைத்தவன் காலில் சொம்பு பட்டு உருண்டோட மறுகணம் அதை எட்டி ஒன்று விட்டவன் எங்கு மீண்டும் கட்டிலின் மற்ற கால்களும் உடைந்துவிடப் போகிறதோ என்று மெத்தையை பட்டென்று இழுத்து தரையில் போட அதனுடன் சேர்ந்து கீழே வந்திருந்த தேன்விழி அப்பொழுதும் அசையவில்லை. அவள் விழுந்து இருந்திருந்தால் இந்நேரம் தெருவே இவர்கள் வீட்டின் முன்பு கூடி அவர்களின் உடைந்த கட்டிலை பார்த்திருக்கும் என்பது பாவம் அவனுக்கு தெரியாதே. வளர்மதி மூவரையும் பிறகு வர கூறி சொல்ல, என்ன நேத்து வந்தவங்களுக்காக எங்களையே போக சொல்றியா வளரு, உனக்கு இத்தனை வருஷமும் எல்லாம் நாங்க தானே பார்த்து செஞ்சோம் என்று கூற வளர்மதி, போதும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு செஞ்சது, இப்ப தயவு செஞ்சு கிளம்புங்க, 5 நிமிஷம் முடிய போகுது என்றவர் அறையில் சொம்பு பறந்து செல்லும் சத்தம் கேட்டு மேலும் பதற, ஏற்கனவே முதல் பொண்டாட்டியை கழுவி விட்ட மாதிரி உன் மாவளையும் சீக்கிரம் கழுவி விடுவான் பாரு, அப்ப தெரியும், அதுவும் வயிற்று தள்ளிக்கிட்டு வந்து உன் மாவ உட்காருவா என்று கனகம் சாபமிட, போதும் அண்ணி நீங்க இப்படி பேசினது, நானே சொல்றேன், இனி தயவு செஞ்சு என் வீட்டு பக்கம் 3 பேரும் வந்துடாதீங்க, நான் செத்தா கூட வர வேணாம், போங்க முதல்ல வெளியே, அவ காசை தின்னுட்டு எப்படி இப்படி பேசுறீங்க என்றவர் மூவரையும் வெளியேற்றி விட்டுத்தான் ஓய்ந்தார். சிலவற்றிற்கு அதிரடி வைத்தியம்தான் வேலைக்கு ஆகும் போல. உள்ளே அதிமதுரனோ கூண்டில் அடைக்கப்பட்ட புலி போல் அங்கும் இங்கும் நடந்தான். அதுவும் அந்த காஞ்ச மாடு அவனை அத்தனை கோபப்படுத்தி விட்டிருந்தது. கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். வளர்மதி ஓடி வந்து, அவங்க போயிட்டாங்க சாமி, எங்கேயும் போகாதீங்க என்று கூற, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்று விட்டு சென்றவன் திரும்பி வரவே இல்லை.
அவன் சென்ற மறுகணமே வளர்மதி தேன்வெளியை பிடித்து எழுப்பி விட்டிருந்தார். விஷயத்தை கேட்டதும் அவளுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. நேற்றை ஒரு மாதிரி அவனே சில விஷயங்கள் ட்ரிகர் செய்வதை புரிந்து வைத்திருந்தாள். என்னம்மா இது, இருக்கிற பிரச்சனையில புது பிரச்சனை என்றவளுக்கு அவனின் அலைபேசி எண் கூட தெரியாது. வெளியேவும் விசாரிக்க முடியாது. அப்படியே அமர்ந்திருந்தனர். வளர்மதிக்கு திக் திக் என்றதில் வேர்த்து கொட்ட பயந்து தேன்வழி மருத்துவர் கொடுத்திருந்த பிரஷர் மாத்திரை அவருக்கு கொடுத்து, இதுக்குதான் இந்த கல்யாணம் கன்றாவி எல்லாம் வேணாம்னு சொன்ன என்றவள் மேலும் எதுவும் கூற முடியாது விட்டாள். காலை 6 மணிக்கு எல்லாம் அழகமே எழுந்து குளித்து முடித்து சென்னை செல்ல தயாராக வந்து விட்டிருந்தவர் விஷயத்தை அறிந்ததும் பதறி அதிமதுரனுக்கு அழைக்க அதற்கு பிறகுதான் அவன் வீடு வந்து சேர்ந்தான். வந்த பிறகும் கடுகடுவென்றேதான் இருந்தான். தேன்விழியே ஹாலில் இருந்த நாற்காலியை தூக்கி சென்று அறைக்குள் போட்டவள், சாரி, நேற்று தூக்க கலக்கத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா நீங்கள் சொன்னீங்கன்னு அவங்கள உடனே அனுப்பிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு கூட வேணும்னா திட்டிட்டு வரேன் என்றாள். அதிமதுரன் கிளம்பலாம் என்றான். தேன்விழி, காலையில் 10 மணிக்கு மேலே தான் கிளம்பணும்னு சொன்னாங்க. ஏதோ நேரம் அப்போதான் வருது போல என்றவள் அவனின் சிவந்திருந்த விழிகளை பார்த்து தூங்க சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே வளர்மதி காஃபியுடன் வந்து விட்டார். வாங்கி அருகில் வைத்தவன் அதை தொட கூட இல்லை. அதிமதுரனின் இறுக்கத்தை முதல் முறை பார்த்த தேன்விழிக்கு எப்படி அவனை அணுகுவது என்றே தெரியவில்லை. அவள் எல்லாம் கோபம் வந்தால் 10 நிமிடத்திற்கு கத்திவிட்டு அத்துடன் மறந்து விடுவாள். அப்படியே அமைதியாக அமர்ந்து விட்டவள் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் முன்பு வளர்மதியிடம் கூட கேட்டிருந்தாள். அவரோ, நீ சாமி மேல சத்தியம் பண்ணிட்ட, நான் சொல்ல மாட்டேன் என்று விட்டிருந்தார். பொறுக்கின்னு சொன்னா பிடிக்கல, பொண்ணுங்கன்னா பிடிக்கல, கல்யாணம்னா பிடிக்கல என்று வரிசையாக யோசித்து வந்தவள், என்ன உன்னால மயக்க முடியாது, கல்யாணமான பிறகு என்னால உனக்கு எந்த உபயோகமும் இல்லை என்று அவன் கூறியதை எல்லாவற்றுடன் சேர்த்து பார்த்து கிடைத்த விடையில் அதிர்ந்தவள், அச்சோ பாவம், இவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு போல, அதான் முதல் பொண்டாட்டி கூட போயிட்டா போல என்று ஒரு முடிவுக்கே வந்துவிட்டவள் அவனை மேலும் கீழும் உற்று உற்று பார்த்து வைக்க, என்ன பார்க்குற, இங்கே என்ன நான் ஃபேஷன் ஷோவா நடத்துகிறேன் என்று அதற்கும் அவன் எரிந்து விழ மறுகணம் தேன்விழி தன் மூளைக்குள் ஓடிய கேள்வியை அவனை பார்த்து கேட்டே விட்டாள். அதில் அதிமதுரனின் கோபம் ராக்கெட் வேகத்தில் சூரியன் வரையும் பறந்து சென்றது. ஒழுங்கா வாயை மூடிட்டு ஓடிட்டு தேன்வழி, இல்லை இப்படியே தான் பேசிட்டு இருப்பேன்னு சொன்னா அடுத்த 10 நிமிஷத்துல என் பேபிக்கு உன்னை அம்மாவாக்கி விட்டுடுவேன் என்றான் அவளை பார்த்து முறைத்தபடியே. முதலில் அவன் கூறியது புரியாது விழித்தவள் பிறகு அது புரிந்து அதிர்ந்து போனாள். உடனே அவனிடம் அவள் சண்டைக்கு கிளம்ப, பேசனா என்ன செய்வன்னு சொல்லிட்ட தேன்வழி, பார்த்துக்கோ என்றான் அழுத்தமாக. அதில் மேலும் அதிர்ந்து போன தேன்வழி, என்ன இவன் இப்படி பேசுறான் என்று கட்டிலில் இருந்து எழுந்தே நின்று விட்டாள். அந்த மாதிரி நினைப்பு எதுவும் இருந்தா ஒழுங்கா குழி தோண்டி புதைச்சிடுவேதான், கிட்ட கிட்ட வந்த வெட்டி விட்டுடுவேன் என்றவள் தன் விரலை கத்திரிக்கோல் போல வைத்து செய்து காட்டி எங்கு வெட்டுவேன் என்று ஒரு பார்வை அவனை பார்க்க, அடிங்க வா, இன்னைக்கு நீயா நானும் பார்த்துடலாம் என்றவன் எழ மின்னலென அங்கிருந்து ஓடிய தேன்வழி, இருடா கத்திரிக்கோள் எடுத்துட்டு வரேன் என்றபடியே ஓடி எஸ்கேப் ஆகிவிட்டாள். ச்ச, இருக்கிற டென்ஷன்ல இவ வேற வண்டாட்டம் கொடையிறான் என்று நினைத்து கொண்டான் அதிமதுரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஸ்வாதி கிட்ட இருந்து ஒரு சின்ன மெசேஜ். நிறைய பேர் இன்னும் எத்தனை அத்தியாயம் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 31 அத்தியாயம் இருக்கு. அதே மாதிரி அதிவசீகரன் ராகினியோட கதையை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்வாதி இன்னும் அந்த கதையை எழுதவே இல்லையாம். கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் யூடியூப்லேயும் வரும். முதல் 3 கதை போலவே இந்த கதையும் நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். இந்த கதையில் வர வேதான் தன் தேன்வழி கண்டிப்பாக உங்கள் மனசில் இடம் பிடிப்பாங்க. தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்து விடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி.